ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி நகரில் அமைந்துள்ள ராமஜென்ம பூமியில் பிரம்மாண்ட ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளது. இங்கு ராமர் சிறு பாலகனாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். பாலராமரை காண ஆண்டு முழுதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் அயோத்தி கோயிலுக்கு வருகின்றனர். பிற கோயில்களில் உள்ளது போல் சீதா, லட்சுமணர், அனுமனுடன் இல்லாமல் இங்கு தனித்த மூர்த்தியாக குழந்தை ராமர் மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். இதனால் குழந்தை ராமருக்கு காலநிலைக்கு ஏற்றாற்போல் உணவுகள் படைக்கப்படுகின்றன. குளிர்காலம், மழைக்காலம், கோடைக்காலம் என அந்தந்த காலநிலைக்கு ஏற்ப படைக்கப்படும் உணவுகள் வேறுபடுகிறது. அந்த வகையில் தற்போது கோடை காலம் என்பதால் ராமருக்கு மாம்பழச்சாறு, லஸ்ஸி மற்றும் கோடை காலத்திற்கு ஏற்ற பழ வகைகள் உணவாக படைக்கப்படுகின்றன. கோடையின் வெப்பத்தை கர்ப்ப கிரகத்தில் உள்ள குழந்தை ராமர் பொறுத்து கொள்ளும் வகையில் அங்கு ஏர் கூலர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோயில் நிர்வாகம் மட்டுமின்றி கோயிலுக்கு வரும் பக்தர்களும் அயோத்தி பாலராமரை வெறும் விக்கிரகமாக பார்க்காமல் தங்கள் வீட்டு குழந்தையாகவே பாவிக்கின்றனர். இதனால் பாலராமருக்கு செய்யப்படும் பணிவிடைகளை பார்த்து பக்தர்கள் மனமகிழ்ச்சி அடைந்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. गर्मी के दिनों में भोग राग में बदलाव किया गया है। पहले रबड़ी का भोग लगता था, अब जो है मौसमी फल है, लस्सी है। बाल स्वरूप में रामलला की सेवा हो रही है, जिससे बालक को समय समय पर ध्यान रखा जाता है। वैसे गर्मी, सर्दी, बरसात हर समय में बदलाव के साथ साथ उनका ख्याल रखा जाता है। उसी हिसाब से उनकी सेवा की जाती है। गर्मियों में आवश्यक जो भी आवश्यक वस्तु है उसका उपयोग हम करते हैं। आम का शरबत है, इसको भी देते हैं, लस्सी देते हैं। ऐसे भगवान को गर्मियों में जो आवश्यक चीज़ है उसको देने की पद्धति हमने शुरू की है।